ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஒரு சீரீஸ் வந்து லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பல்ஸ்ன்னு வச்சிடலான்னு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸ்க்கான மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து ஜியோ பொலிட்டிக்கலாக நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம், ஓகேவா? அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் இம்பார்ட்டன்ட் நியூஸை மட்டும் வேர்ல்டு லெவலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோவில் ஒரு வீக்லி அப்டேட் மாதிரி வீக்லி ஒரு எப்படி சொல்கிறது கலெக்ஷனாக கம்பைலேஷனாக கொடுக்கறது தான் இந்த ஜியோ பல்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸோட ஒரு கோர் டெஃபினிஷனே வச்சுக்கலாம். ஸோ இந்த வாரத்தோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன நடந்துச்சு, இந்த ஜியோ பாலிட்டிக்கல் வைஸாக சரி, ட்ரேட் வைஸாக சரி, எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஷிப்பாகவும் சரி, அப்புறம் நிறையா வார் சம்மந்தப்பட்டது இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றியும் பேசலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் என்ன, இந்த வாரத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்சல்யூட்லி வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அது என்னென்னா வந்து கத்தார் மேலே இஸ்ரேல் நடந்த ஸ்ட்ரைக் தான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் தான் இந்த வாரத்தோட ஹாட் டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா வந்து கத்தாரை வந்து சாதாரணமாக வந்து மற்ற நேஷன் மாதிரி சிங்கிளாக வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியதுங்கெல்லாம் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ கத்தாருங்க ஒரு கண்ட்ரியை வந்து அடித்தனால யோசிச்சு பாருங்களேன். இப்போ அரபிக் இஸ்லாமிக் சம்மிட் வந்து நடத்த போகிறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யுஏஇயோட பிரசிடென்ட் முகமது பின் சையத் வந்து டிப்ளமேட்டிக் டூர் போகிறேங்கிறாரு. அவங்களுக்குள்ளே இருக்க யுனைட்டி வந்து திருப்பியும் ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே இருக்குது, திருப்பி மீண்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்புறம் ஆயில் ப்ரைஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, சோர் ஆகிட்டே இருக்குது, இஸ் ரைசிங் அப் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆல்ரெடி இந்தியாவில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இட்ஸ் ஹியூஜ் போய்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து விலை தெரியவே மாட்டேங்குது, நான் ஸ்டாப்பாக ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. சில நேரம் பார்த்தா 75, 80, அப்புறம் வந்து சில நேரம் பார்த்தா 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. ஒரு 10 வருஷத்தில் நடந்த ஏற்றம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நடந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கத்தாரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இந்த கத்தாரில் வந்து சிம்பிளாக வந்து சொல்ல போனால் எப்படி வந்து இந்த அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கத்தார் வந்து ஒரு நியூட்ரல் நேஷனாக தான் இருந்துச்சு இந்த வாரில், ஓகேவா? இந்த வாரம் வந்து நிறுத்துறதுக்காக தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து கத்தார் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. தே ஹாவ் கிவன் தேர் சப்போர்ட் அண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மீடியேஷன் பண்ண தயாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா யூஎஸ்ஓட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்சல்யூட்டாக தெரியும், அந்த ரீசனில் இருக்குது. அங்கே வந்து கத்தார் வந்து ஒரு யூஎஸ்ஏவோட பிக்கஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி போயிங் ஏர்கிராஃப்டை வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ட்ரம்ப்புக்கு. ஸோ இந்த காரணத்தை எல்லாத்தையும் வச்சு கத்தாரில் வந்து ஆல்ரெடி கத்தாரில் சும்மாவும் இல்லை, ஏன்னா ஹார்பரிங் அங்கே வந்து ஹமாஸ் லீடர் வந்து அங்கே எப்படி சொல்கிறது அவங்களோட ஹார்பரிங் டெரரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இஸ்ரேல் வந்து அங்கே அடித்தாங்க, கத்தாரில் வந்து அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். இட்ஸ் சில்லிங் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய இந்த அளவுக்கு யாருமே இப்படி ஒரு வார்னிங் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளோ ஃபியர்ஸ்ஃபுல்லாக வந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. லைக் ஐ எம் கிவிங் வார்னிங் டு தோஸ் ஆல் நேஷன்ஸ் ஹூ ஆர் ஹார்பரிங் டெரரிஸ்ட். நீங்கள் எந்தெந்த நாடுகள் எல்லாத்துக்கும் நான் வந்து பாகிஸ்தானாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே வந்து டெரரிஸ்ட்டை வந்து ஹார்பர் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்து சும்மா விட மாட்டோம், நீங்களே வந்து அழிச்சிருங்க, இல்லைன்னா நான் வந்து அழிப்பேன், பிகாஸ் வி வில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு முடிச்சிருந்தாரு. இட்ஸ் சில்லிங் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வாரத்தோட மிகப்பெரிய ஹாட் டாபிக், ஓகேவா? ஸோ த செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா வந்து அப்சல்யூட்லி இஸ்ரேல் ஹமாஸ் வாரம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து உக்ரைன் ரஷ்யா வார் தான். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ரஷ்யா உக்ரைன் வாரில் போலண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா போலண்டு மேலே ரஷ்யா வந்து நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில், உக்ரைன் மேலே ரஷ்யா நடத்தின ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில், ட்ரோன் ஸ்ட்ரைக்கில், ஆக்சுவலி அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் வந்து போலண்டோடைய பார்டரில் அவங்களோட ஏர் ஸ்பேஸ் சாவர்னிட்டியை வந்து ப்ரீச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய 2-3 வீடுகளையும் டேமேஜ் பண்ணியிருக்கு ரஷ்யாவோட ட்ரோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து போலண்டு தன்னுடைய கடினமான கண்டனத்தையும் சொல்லியிருக்காங்க, அதே நேரத்தில் வந்து எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்லையும் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர்டிகல் 4 ஆஃப் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இந்த மெம்பர்ஸுக்குள்ளே அதாவது யூகே, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா கூட இருக்காங்க, கனடா இருக்காங்க, சுவிட்சர்லாண்டு இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நேஷன் கூடயும் வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து மீட்டிங் வந்து நடத்தப்பட்டுச்சு. ஆர்டிகல் 4ஓட டெஃபனிஷன் அதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ விச் இஸ் அ செகண்ட் திங். அந்த தேர்ட் திங் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா,
ரஷ்யாவோட போர்ட்டில் உக்ரைன் ஆயில் போர்ட், அதாவது ரஷ்யாவோட ஆயில் போர்ட் பிரிமார்க்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயில் போர்ட்டில் வந்து உக்ரைன் இருக்காங்களே ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க. அதனால ரஷ்யா அந்த ஆயிலை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலை வந்து ரிஃபைன் பண்ணி எடுக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கட்டும், அந்த ஏரியா வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே ரஷ்யாவுக்கு. ஏன்னா அவங்களோட லைஃப்லேனே இப்போ வந்து இந்த எல்என்ஜியாக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், இதை வச்சு தான் வந்து ரஷ்யா வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வாரில். ஸோ அதவே வந்து உக்ரைன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது ரஷ்யா வந்து என்ன அளவுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஆல்ரெடி அவங்க ஃபியர்ஸ்ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வாரில். ஓகேவா, தே ஆர் நெவர் ஸ்டாப்பிங் அண்ட் தே ஆர் கோயிங் ஃபோர்ஸ்ஃபுல்லி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வார்க்குள்ளே. அண்ட் பீஸ் டாக்கை பற்றி சொல்லப்போனால் பீஸ் டாக்கில் வந்து 2 பேருக்குமே ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஜெலன்ஸ்கி ஒரு சைடு உக்ரைனை வந்து அவர் ஃபுல்லாக எடுத்துக்க நினைக்கிறாரு. அதனால ஐ எம் நாட் கோயிங் டு ஃபார் பீஸ் டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ரஷ்யாவும் அதே மாதிரி ஜெலன்ஸ்கியை தான் வந்து தப்பு சொல்கிறாங்க. அவர் வந்து பீஸ் டாக் வரலைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கியை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், செர்ஜே லாவ்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விச் இஸ் அ தேர்ட் ஹாட் நியூஸ். அண்ட் ஃபோர்த் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்து இந்த இஸ்ரேல் கத்தார் வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் வந்து கத்தார் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து ஓட்டெடுக்கப்பட்டுச்சு ஃபார் 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஓகேவா, பேசிக்காக அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோன்னா இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ரெண்டுமே வந்து தனித்தனி இண்டிபெண்ட் நேஷனாக வந்து அங்கீகரிக்கப்படணும், கேரண்டியாக வந்து எல்லாருமே வந்து கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் இது. ஓகேவா, விச் இஸ் நான் பைண்டிங் நேஷன். அது வந்து நேச்சராக வந்து நான் பைண்டிங். இந்த மாதிரி ஓட்டில் வந்து யார் வேணால் அவங்களோட கருத்தை சொல்லலாம், எந்த அளவுக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அதுதான் வந்து கண்டிப்பாக பைண்டிங் பண்ணணுமா, அது பைண்டிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணுமா அப்படிங்கிறது இல்லை. பிகாஸ் அது வந்து இஸ்ரேலோட கையிலையும் இருக்குது, பாலஸ்தீனோட கையில் தான் இருக்குது, விச் இஸ் நான் பைண்டிங் நேச்சர். ஓகேவா, அதில் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி 142 கண்ட்ரிஸ் வந்து அகெயின்ஸ்டாக சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம், வி ஆர் ஓகே வித் திஸ் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்டு 10 கண்ட்ரிஸ் லைக் இஸ்ரேல், யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அப்புறம் 12 கண்ட்ரிஸ் வந்து அப்ஸ்டைனாக இருந்துட்டாங்க, நாங்கள் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம், வி ஆர் நாட் கோயிங் டு டேக் எனி சைட் இன் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி ஹாட் நியூஸ். அண்ட் 5th நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் வந்து G7 நேஷனை வந்து அர்ஜு பண்ணி இந்தியா மேலே வந்து எப்படி சொல்கிறது, டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, 100% டேரிஃபை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அர்ஜ் பண்ணிகிட்டு இருக்காரு, விச் இஸ் த ஹாட்டஸ்ட் நியூஸ். ஓகேவா, ஏன்னா நம்ம என்ன தான் வந்து ஜியோ பாலிட்டிக்கலாக பார்க்க போனால் வந்து யூஎஸ்ஏ இல்லாமல் அந்த டாப்பிக்கை வந்து நம்ம எப்பயுமே முடிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அண்டு G7 வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருப்பாங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி வெல் டெவலப்ட் நேஷன் லைக் ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸு, யூஎஸ்ஏ, யூகே இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஓகேவா, இல்லை 7 கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே இருப்பாங்க, லைக் கேனடா ஆல்சோ இன்க்ளூடட். இவங்க எல்லாருமே வந்து அந்த G7 நேஷனில் இருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து யூஎஸ்ஏ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், யூரோப்பியன் யூனியன் வந்து அர்ஜி பண்ணி யூஎஸ்ஏ ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே வந்து டேரிஃப் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த சைடு வந்து இப்போ வந்து G7 நேஷன் இருக்குல்ல, அந்த G7 நேஷன் எல்லாத்தையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அர்ஜ் பண்ணி 100% டேரிஃப் வந்து அவங்க மேலே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஏன்னா ஒரு சைடு அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீஸ் டாக் போயிட்டுருக்கு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ட்ரேட் நெகோஷியேஷன் வந்து போயிட்டுருக்கு, அண்ட் இட்ஸ் கோயிங் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வி ஹோப் இந்தியா அண்ட் அமெரிக்கா வில் கெட் பேக் டு தோஸ் ஓல்ட் டேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஜியோ பல்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இதில் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாச்சும் நியூஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் ட்ரை டு மேக் இட் அப் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் பை கைஸ். ありがとうございました